எபிசோட் 20. ஏன் உயிரை காப்பாத்துறதுக்காக பாரு, அவன் இங்கே வந்து படுத்திருக்கான். ஒன்ஸ் அர்ஜுனோட சர்ஜரி முடிஞ்சிடட்டும், அதுக்கப்புறமா இதுக்கு முன்னாடி போன ஹாஸ்பிட்டலை நான் இல்லாமல் பண்ணிடுவேன் அப்படின்னு கோவமாக யுவராஜ் சொன்னான். யுவராஜோட கோவத்தை பார்த்த சிவா சொல்ல வந்த விஷயத்த மூடி மறைச்சிட்டான். அவன் மனசுக்குள்ள இனி அந்த ஹாஸ்பிட்டல் என்ன கதியாக போகுதோன்னு தெரியலையே. யுவராஜ் சாரோட கோவத்துக்கு அவங்க ஆளாயிட்டாங்க. கண்டிப்பாக அந்த ஹாஸ்பிட்டலை கடவுள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருந்தா. மறுபுறம் கௌரி ஜாலியாக டீ சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆதித்தி கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருந்தா. ஆதித்தியும் ரொம்ப சந்தோஷமாக பதில் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அர்ஜுன் வந்து அக்கா ஒரு நிமிஷம் அப்படின்னு கூப்பிட சரின்னு சொல்லிட்டு அவங்களும் போனாங்க. அப்போது கௌரி வெளியில் வந்து அர்ஜுனுக்கு கால் பண்ணா. ஆனால் அந்த காலை அட்டன் பண்ணது சந்துரு. சந்துரு ஃபோன் அட்டன் பண்ண உடனேயே கௌரி அவனை பேசவே விடாமல் ரொம்ப ஜாலியாக பேச ஆரம்பித்தா. ஏய், உனக்கு ஒன்று தெரியுமா, இன்னைக்கு நான் அர்ஜுனோட வீட்டுக்கு வந்திருக்கேன்டா. ரியலி இட்ஸ் ஸோ கூல் தெரியுமா. இங்கே பப்பீஸ், பேர்ட்ஸ் நிறைய இருக்குது, ரேபிட்ஸ், அப்புறம் நிறைய ஃபிஷ்ஷஸ் கூட இருக்குது. ஸ்விம்மிங் பூல் இருக்குது, நிறைய கலர் கலரான ஃபிஷ் அதில் நீந்திக்கிட்டு இருந்துச்சு. கார்டன் எல்லாம் வேறு லெவல். இந்த உலகத்துலேயே நம்ம பார்க்காத பல கலரில் ரோஜாஸ் எல்லாம் இருந்தது. அர்ஜுனோட வீடு ரொம்ப பெருசு தெரியுமா. உள்ள நிறைய பெயிண்டிங்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. பார்க்க செம்ம அழகாக இருந்தது. அதுவும் இதெல்லாம் எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க தெரியுமா. செம்ம வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஓ அப்படியா, பேசி முடிச்சிட்டியா? இப்போ உனக்கு இந்த வீட்டில் கார்டனு பூனை தான் முக்கியமா? நான் இங்கே என்ன சுச்சுவேஷனில் இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? உனக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சிங்கிறது இருக்கா அப்படின்னு ரொம்ப கோபமாக கேட்டான் சந்துரு. இதை கேட்ட கௌரிக்கு எதுவுமே புரியலை. இதை கேட்ட கௌரி, ஏண்டா திட்டுற? நான் என்ன பண்ணினேன்? நான் ரொம்ப சந்தோஷமாக பார்த்த காட்சிகளை உன்கிட்ட ஷேர் பண்ணேன். அதுக்கே இப்படி கத்துற? இதில் என்னடா தப்பு இருக்கு? இந்த பசங்களே இப்படித்தான், கொஞ்சம் கூட அறிவு இருக்காது. ஏதாவது சந்தோஷமாக சொன்னால் போதுமே, அந்த சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு தாம தும்மல் குதிக்கிறது. சரி அதை விடு, நீ என்ன சுச்சுவேஷனில் இருக்க அப்படின்னு கேட்டா. சாரி கௌரி, நான் இப்போ இருக்க சுச்சுவேஷன் சரியில்லை. நான் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். இங்கே பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. உனக்கு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை. ஆனால் நீ பாரு, நான் பார்த்தேன், பூனையை பார்த்தேன், என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. அதான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சந்திர சொன்னான். இதை கேட்ட கௌரி, இதை நீ முன்னாடியே சொல்ல வேண்டியதானே. நான் தேவையில்லாமல் பேசி உன்னோட டைமை நான் வேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேனே அப்படின்னு கௌரி சொன்னான். இதை கேட்ட சந்துரு, நீ எங்கம்மா சொல்ல விட்ட? ஃபோன் அட்டன் பண்ணி ஹலோன்னு கூட கேட்க முன்னாடி நான் நாயை பார்த்தேன், பூனையை பார்த்தேன், குருவியை பார்த்தேன், காக்காவை பார்த்தேன், டைனோசரை பார்த்தேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா நான் எப்படி சொல்கிறது அப்படின்னு கேட்க கௌரி சிரிச்சுக்கிட்டே, டேய் நான் டைனோசர் எல்லாம் பார்க்கலடா, ஆனால் டைனோசர் மாதிரி இருக்க பெரிய பல்லியை பார்த்தேன் அப்படின்னு சொல்லவும் ஐயோ அப்படின்னு சொல்லி சந்துரு தலையில் அடிச்சுக்கிட்டான். சரி விடு, அரசியல் இதெல்லாம் சகஜமாப்பா. ஆமாம், யார் ஹாஸ்பிட்டலில் இருக்கா? உன் தங்கச்சி நல்லா தானே இருக்கா? அவளுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கௌரி கேட்க சந்துரு தடுமாற ஆரம்பித்தான். இதை இவகிட்ட சொல்லலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தான். மறுபுறம் பிரசாந்த், அந்த பொண்ணுக்காக ஏன் யுவராஜ் இறங்கி வந்தான்? அந்த பொண்ணுக்கும் யுவராஜுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டே இருந்தான். யுவராஜ் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் எதுக்காகவுமே வரமாட்டானே. அப்படிப்பட்ட யுவராஜ் அந்த பொண்ணுக்காக வந்திருக்கானா? கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கும் இவனுக்கும் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அதை நான் கண்டுபிடிக்கணும். ஒருவேளை அந்த பொண்ணை நான் உள்ளே போட்டுட்டா யுவராஜோட கம்பெனி அவன் ஈஸியாக விட்டுடுவானோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தார் பிரசாந்த். அதுக்கப்புறமா யாருக்கும் ஃபோன் பண்ணி அந்த பொண்ணை கண்காணிக்க சொல்லிட்டு அவர் ஏதோ யோசிச்சுட்டு இருந்தார். மறுபுறம் அர்ஜுனுக்கு ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. யுவராஜ் ஒரு ஓரமாக போய் உட்கார்ந்துருந்தான். சந்துரு அப்புறம் சிவா ஒரு சேரில் அமைதியாக உட்கார்ந்துருந்தாங்க. லக்ஷ்மி அழுதுகிட்டே இருந்தாங்க. கல்பனா அவங்கள சமாதானப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. நிலா ஒரு இடத்துல உட்காராம அங்கும் இங்கும் நடந்துக்கிட்டே இருந்தா. யுவராஜுக்கு யாரோ ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அந்த காலை அட்டன் பண்ணாமல் கட் பண்ணிக்கிட்டே இருந்த யுவராஜ் ஒரு கட்டத்தில் கோபத்தில் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டாங்க. இதை சந்துரு அப்புறம் சிவாவும் கவனித்தாங்க. மறுபுறம்
கௌரி சந்துருவை பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருந்தா. எரும மாடு யார் ஹாஸ்பிட்டல் இருக்கானுங்கன்னு சொல்லாமலே ஃபோனை கட் பண்ணிட்டான். ச்சே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவளோட மூளைக்குள்ள ஆஜுன் வந்தான். உடனே ஆஜுன் ஒருவேளை அவனுக்கு தான் அடிபட்டிருக்குமோ அப்படின்னு பதட்டமா அவ கேட்கும்போது, ஏய் என்னடி ஆச்சு அப்படின்னு கௌரியோட அம்மா கேட்டாங்க. அதுக்கு கௌரி, "அ- அ- அ- அதெல்லாம் ஒன்றுமே இல்லையம்மா, அது ஃபோனில் நான் சீரியல் பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஹீரோக்கு அடிபட்டுச்சா, அதான் கொஞ்சம் பதட்டத்தில் கத்திட்டேம்மா, வேற எதுவும் இல்லை" அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட கௌரியோட அம்மா காவேரி, இந்த காலத்து பிள்ளைங்க இருக்கீங்களே, எப்போ பாரு எதுக்கு கத்துறாங்க ஏன் கத்துறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது, ஒரு பதட்டத்திலே வச்சுருக்கணும் எல்லாருக்கும், எப்போ பாரு ஃபோனு 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 ஃபோனை தவிர இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லையாடி அப்படின்னு கேட்டாங்க. அப்போது கௌரி எழுந்து போகவும் காவேரிக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. சரின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் காலை பார்த்த உடனேயே அவங்க முகம் ரொம்பவே சந்தோஷமாக மாறிடுச்சு. உடனடியாக ஃபோன் அட்டன் பண்ணி, ஹன்னி எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. காவேரி, நான் நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? ஆமாம், என் மருமக எப்படி இருக்கா, அவளை நல்லா பார்த்துக்கிறேல்ல அப்படின்னு கேட்டாங்க ஷாலினி. அவளுக்கு என்ன, அவள் ரொம்ப நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கௌரி அவங்க கிட்ட இருந்து ஃபோனை பிடுங்கி, அத்தை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட எனக்கு விருப்பம் இல்லை, எல்லாரும் கட்டாயப்படுத்தினால தான் நான் ருத்ராவை என்கேஜ்மெண்ட் பண்ணினேன், ஆனால் உங்கள் பையனை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை, நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, நான் ஆஃபீஸில் ஒரு பையனை லவ் பண்ணுறேன், அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட ஷாலினி கோபம் வந்து, இங்கே பாரு, நான் உன்னை மருமகளாகவே நினச்சிருக்கேன், உன்னை அப்படியே கூட்டிகிட்டு வரணும்னு நான் இருக்கேன், இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு அப்புறமா ஆஃபீஸுக்கு போக முடியாது, நீ நாங்கள் சொல்கிறத மட்டும்தான் கேட்கணும், ருத்ரா வேலைக்கு போவான், நீ வீட்டு வேலையை பார்த்துக்கணும், அப்புறம் உனக்கு காசு வேணும்னா அவன்கிட்ட நீ கேட்டுக்கோ, அவன் எப்போ வேணும்னாலும் உனக்கு காசு கொடுப்பான் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட கௌரிக்கு சம கோபம் வந்தது. ஓ, உங்கள் வீட்டு வேலைக்காரியாக இருக்கிறதுக்காக என்னை புக் பண்ணுறீங்களா? இங்கே பாருங்க அத்தை, நான் படித்த பொண்ணு, ஐடி கம்பெனியில் நான் கை நிறைய சம்பாதிக்கிறேன், அப்படிப்பட்ட என்ன உன் பையன்கிட்ட பிச்சை எடுக்க சொல்கிறீங்களா? இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணான். இது எல்லாத்தையுமே கௌரியோட அப்பா கேட்டுக்கிட்டே இருந்தார். அவர் கௌரியை பார்த்து முறைச்சாரு. மறுபுறம் டாக்டர் ரொம்ப நேரம் கழித்து சர்ஜரியை முடிச்சுட்டு வெளியில் வந்தார். அவர் அவங்கள பார்த்து, பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, நாங்கள் அந்த குண்டை சக்ஸஸ்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டோம், அவர் ரொம்ப நல்லா இருக்கார், ஆனால் ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அட்லீஸ்ட் 2-3 months கையை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துருக்கணும், அண்டு ரொம்பலாம் ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் அவர் ரொம்ப வீக்காக இருக்கார், அதனால நல்லா சாப்பாடு கொடுங்க, நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்கள், ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு, நீங்கள் கவலைப்பட வேணாம், அப்புறம் கொஞ்ச நேரத்தில் நர்ஸ் வெளியில் வருவாங்க, அதுக்கப்புறமா நீங்கள் போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கேருந்து போயிட்டாரு. இதை கேட்ட பிறகு தான் ஆஜனோட அம்மாவுக்கும் எல்லோருக்குமே நிம்மதி வந்தது. ஆஜனோட அம்மா லக்ஷ்மி கடவுளுக்கு நன்றி சொன்னாங்க. கொஞ்ச நேரம் இப்படியே போச்சு. ஒரு நர்ஸ் வெளியில் வந்த உடனேயே அவங்கள உள்ளே போக சொன்னாங்க. லக்ஷ்மியும் நீலாவும் உள்ளே போனாங்க. ஆஜன் ஒரு தலகாணியில் சாஞ்சு அப்படியே உட்காந்து கண்களை மூடிக்கிட்டு ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அம்மா அப்புறம் தங்கச்சி வர சத்தம் கேட்டு அவன் கண்ணை திறந்து பார்த்தான். அண்ணாவை பார்த்த சந்தோஷத்தில் ஓடி போய் கட்டி அணைச்சிக்கிட்டா அந்த குட்டி குழந்தை. அவள் கதறி அழ ஆரம்பிச்சா. ஹாஜூன் அவளை சமாதானப்படுத்தினான். அதுக்கப்புறமா தான் அம்மாவை பார்த்து அம்மா அப்படின்னு கூப்பிட அவங்க இப்போ இவனை பயங்கரமாக திட்ட போகிறாங்கன்னு நினச்சான். ஆனால் அவங்க அவனை கட்டி அணைச்சிக்கிட்டாங்க. யுவராஜ் சந்துரு கிட்ட, சந்துரு, நீ வேணா ஆர்ஜுன் டிஸ்சார்ஜ் ஆகிற வரைக்கும் ஆஃபீஸுக்கு லீவ் எடுத்துக்கோ, ஏன்னா ஹாஸ்பிட்டலில் ஒரு ஆம்பளை துணை கண்டிப்பாக வேணும், அது மட்டும் இல்லாமல் என்னாலே எப்போவுமே இங்கே இருக்க முடியாதுல்ல, இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி யாராவது ஒருத்தர் இருந்தால் கரெக்டாக இருக்கும், அண்ட் ஏதாவது எமர்ஜென்சின்னா நீ எனக்கு ஃபோன் பண்ணு, நான் நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்பரை கொடுத்தான். என்ன உதவியாக இருந்தாலும் என்கிட்ட கேளு சரியா, அவனை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட சந்துரு, சார் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல சார்,
நீங்கள் மட்டும் இல்லைன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனையிலேருந்து அடுத்தடுத்து வந்த பிரச்சனைகளை இவ்வளோ சீக்கிரமாக எங்களால் சால்வ் பண்ணியிருக்க முடியாது சார். நாங்கள்லாம் உங்களை டெவில்னு நினச்சோம். அது இப்போ பழகுனதுக்கப்புறம் தான் நீங்கள் ரொம்ப ஸ்வீட்டுன்னே நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஐ எம் சாரி, பட் இதுதான் உண்மை. நீங்கள் என்ன தான் எங்களோட பாஸாக இருந்தாலும் பாஸ் அப்படிங்கிற திமிரை காட்டாமல் எங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணியிருக்கீங்க சார். தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட யுவராஜ் சிரிச்சான். மறுபுறம் கார்த்திகேயன் சம கோபமா, கௌரி மனசுக்குள்ளே என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், எதிர்த்து எதிர்த்து பேசுகிற. என்னதான் இருந்தாலும் அவங்க உன்னோட அத்தை, பார்த்து பேசு அப்படின்னு கோபமாக சொன்னார். என்னப்பா நடக்குதுங்க? எனக்கு இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. ஆனாலும் அந்த ருத்ராவை என்ன என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சுட்டீங்க. ஆனால் நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு வேலைக்காரி மாதிரி பல ரூல்ஸ் போடுறாங்க. நாங்கள் வாழ போகிறேனா இல்லை அவங்களுக்கு அடிமையாக போகிறேனா அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட கார்த்திகேயனுக்கு, சரிம்மா நீ இப்போ என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்டார். மறுபுறம் சந்துரு ஆர்ஜுன் கூட ரொம்ப ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தான். அப்போ ஆர்ஜுன் சந்துருவை பார்த்து, மச்சான் உனக்கு எப்படி நன்றி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலடா. நீ இல்லைன்னா என்னால் எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. ஆமாம், 2 நாளாக என் கூடயே இருக்கியே, உங்கள் வீட்டில் யாரும் தேட மாட்டாங்களா அப்படின்னு கேட்டான். இதை கேட்ட சந்துரு சிரிச்சுக்கிட்டே, மச்சான் நீ தேங்க்ஸ் சொல்லணும்னா யுவராஜ் சாருக்கும் சிவா அண்ணாவுக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும். பாவம் ஆஃபீஸில் இருக்க வேலையெல்லாம் விட்டுட்டு நிலாவுக்காக ஸ்கூலுக்கு வந்தாங்க, உனக்காக ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க, இப்போ தான் அவங்க வீட்டுக்கே கிளம்பினாங்க அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட ஆர்ஜுன், சரி இனி நான் டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அதுக்கப்புறம் 2 நாள் வீட்டில் இருந்துட்டு நான் ஆஃபீஸ்க்கு வந்துடுவேன். அதுக்கப்புறமா நான் கண்டிப்பாக அவர்கிட்ட ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிடுவேன் அப்படின்னு சொன்னான் அர்ஜுன். இதை கேட்ட சந்துரு, டேய் ஒரு நிமிஷம் இரு, நான் இப்போ தான் டாக்டரை பார்த்துட்டு வரேன், உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சீக்கிரமாக டிஸ்சார்ஜ் பண்ணிடலான்னு தான் சொன்னார். ஆனால் உன் கையில் நீ ரொம்பலாம் அசைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, ரெஸ்ட் எடுக்கணுமா. உனக்கு மட்டும் 2-3 மாதம் லீவு, என்ஜாய் பண்ணு. அந்த லீவில் மூடிக்கிட்டு ரெஸ்ட் எடுக்கிற வழியை பாரு, சும்மா ஆஃபீஸ்க்கு வரானா முஞ்சப்பாரு அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட அர்ஜுன் ரொம்பவே ஷாக் ஆகி சந்துருவை பார்த்தான். உறவு மலரும்.